கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம், அரசனுடைய முகமொழியை கிழிச்சு மக்கள் முன்னாடி வைக்கலாம். இதுக்கு நிரந்தர தீர்வு இன்னைக்கு எப்படி மக்கள் கோபமா இருக்கிறீங்களோ நிரந்தர தீர்வு தேர்தல் என்பதை மறந்துடாதீங்க. ஆனா நாளையிலிருந்து நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்வோம். இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்களே, இந்தியால 10 லட்சம் மக்கள் வாழக்கூடிய நகரம், பெரும் நகரத்துக்கு ஸ்வச்ச பாரத் சர்வே பண்ணாங்க. இந்தியாலேயே 10 லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல கடைசி நகரம் மதுரை, 28வது நகரம் கோயம்புத்தூர், 38வது நகரம் சென்னை. அதாவது இதெல்லாம் அசுத்தத்துல 3 லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல 95 நகரம் எடுத்தாங்க. 94வது நகரம் ஈரோடு, 77வது நகரம் திருப்பூர். இதெல்லாம் இந்தியா முழுவதுமே ஸ்வச்ச பாரத்ல. ஆனா இங்கிருந்து திமுக அரசியல்வாதி நார்த் இந்தியனை பார்த்து வடக்கம்பா இண்டோர் முதல் ரேங்க் வாங்கிட்டு இருக்காங்க. குப்பையை சுத்தகரம் பண்றதுல முதல் ரேங்க் வாங்குறாங்க. நார்த் இந்தியான்னு யாரை கொச்சப்படுத்துறோமோ அவங்க எல்லாம் அவங்க ஊரை சுத்தமா வச்சிருக்கிறோம். யார் வளர்ந்து விட்டோம் என்று சொல்கின்றோமோ நம்முடைய ஊரை குப்பை காடுகளாக மாற்றி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கமிஷனுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம நியாயமான முறையில, நேர்மையான முறையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக அனுமதி கேட்டோம். இடுவாய் கிராமத்துக்கு போயிருக்கணும். கிராமத்துக்கு போற ரோட்டை மடிச்சுட்டாங்க. எங்க போறது? திருப்பூர் நகராட்சி இங்க வந்து மாநகராட்சி எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று இங்க வந்திருக்கிறோம். திருப்பூருக்குள்ள யாரையும் விடல. அதனால் நாளையிலிருந்து காவல்துறை எப்படி வேலை வாங்கணுமோ அந்த வேலையை நாம செய்வோம். நம்மை பொறுத்தவரை பெரும் மதிப்பு இருக்கக்கூடியவர்கள் நாம. பெண்கள் பாதுகாப்புக்கு, குழந்தைகள் பாதுகாப்புக்கு காவல்துறை இருக்கணும்னு நினைக்கிறோம். வெறும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்கு பின்னாடி சுத்துறதுல நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா இன்னைக்கு காவல்துறையில நம்ம கேட்டது ஒரே ஒரு அனுமதி கேட்டோம். அவங்க சொல்ற இடத்துல, சொல்ற நேரத்துல நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்களோ நம்ம செய்யறோம். அவங்க போட்ட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டோம். அப்படி இருந்தும் அனுமதி கொடுக்கல. இதை பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் ஜனநாயகம். நான் என்ன தப்பு பண்ணேன்? இங்க இருக்கக்கூடிய மக்களோட நிற்பதற்காக வந்தா கோயம்புத்தூர்ல கைது பண்ண வர்றீங்க. தந்தைய ஹாஸ்பிட்டல பார்க்க போனா ஹாஸ்பிட்டல் கைது பண்ண வர்றீங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் இவங்க ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தா இவங்களை கைது பண்றீங்க. இந்த ஊர்ல சட்டம் ஒழுங்கு இருக்கா? நியாயம் இருக்கா? ஒப்புக்கு சப்பானியா காலேஜ் பொண்ணுங்களை ரேப் பண்றவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான். பெண்கள் மீது கைது பண்றவன், கை வைக்கிறவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான். யாருக்குமே கைது கிடையாது. ஆனா நேர்மையா நாணயமா மக்களுக்காக குரல் கொடுத்த யாராச்சும் அப்பாவி வந்தா கை வைக்கிறீங்கன்னா இந்த ஜனநாயகம் இருக்கா? ஜனநாயகம் இல்லையா? இந்த ஆட்சி